வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு கேஸ் ஸ்டடீஸ். ஒரு சர்வே ஒன்று நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா போன வாரம். அந்த போன வாரம் சர்வே கண்டக்ட் பண்ணதுல வந்து நம்ம வந்து ரிசல்ட் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தெரியுதுங்களா? ரைட். என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன்னா, வாட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் வென் இட் கம்ஸ் டு தி மேனேஜிங் தி கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு பிஸ்னஸ். உங்க பிஸ்னஸ்ல வந்து பண சுழற்சியை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன, காரணி என்னன்னு சொல்லி கேட்டிருந்த போது ஒரு ஒரு 6 ஆன்சர்ஸ் கொடுத்திருந்தேன். கஸ்டமர் வந்து ஸ்லோ பேயிங் கஸ்டமர்ஸ், நம்மளுடைய கஸ்டமர் வந்து பணம் வாங்குறது ரொம்ப டிலே ஆகுது, அதனாலே வந்து இந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் சரியா பண்ண முடியல. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், சில எக்ஸ்பென்ஸ் எனக்கே தெரியாம இன்கர் ஆகுது. இல்லைன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், இர்ரெகுலர் இன் ஃபோர்காஸ்டிங், கணிக்கிறதுல என்னுடைய இன்கம் எவ்வளவு இருக்கும், என்னுடைய எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு இருக்கும் கணிக்க சரியாக என்னால கணிக்க முடியல. அதே மாதிரி பேங்க்ல கிரெடிட் வாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லைன்னா இந்த காம்படிட்டர்ஸ்னால வந்து பிசினஸ் நடத்த முடியல. ஸோ இதை தான் வந்து நம்ம டீட்டெயிலாக கேட்டிருந்தோம். ஸோ மேஜர் 77 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுல வந்து 40 பேர் வந்து ஸ்லோ பேயிங் கஸ்டமர்ஸ். அதனால தான் என்னுடைய அஹ், பண வரவு வந்து ரொம்ப தடைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஓப்பன் டிஸ்கஷன். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு இனிஷியேட் பண்ணி கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணியோ இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ல என்ன இருக்கிறது வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்க அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் டிஸ்கஷன் வி கேன் டூ இட் ஆல்சோ. பிஃபோர் தட் ஐ வாண்ட் சேர் மை என்னுடைய சில ஒப்பீனியன்ஸ், என்னுடைய கருத்துக்களை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கேன். Some point I have noted down here. Yes. தெரியுதுங்களா? ரைட். பிஃபோர் ரீடிங் தட் ஒன், கொஞ்சம் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு. லாஸ்ட் வீக் ஐ வென்ட் ஃபார் கும்பா. கும்பா போயிட்டு வந்துட்டு காசி போயிட்டு கும்பா போயிட்டு வந்தேன். தென் ஐ அட்மிட்டட் ராமகிருஷ்ணா போய் மெடிக்கல் செக்அப் போயிருந்தோம். ஹேவ் தி சம் சுகர் காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு இருக்கு. அண்ட் ஹேவ் தி வெயிட் ஆல்சோ லிட்டில் பிட் ரொம்ப அதிகமாக இருக்கேன். ரீசென்ட்லி இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் பிபி ஆல்சோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என் பையன் வந்து டாக்டர் தான், எம்பிபிஎஸ் டாக்டர். அவன்கிட்ட போய் கேட்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். நேச்சுரல் வி ஆஸ் லைக் தட் ஒன்லி இல்லையா. ஒன்று சொன்னா, முன்னாடியே இதெல்லாம் பண்ணியிருக்கணும்ப்பா அப்படி ஆரம்பிச்சான். இல்ல இல்ல பேசாத, என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்ட்டு இருந்தேன். என்ன பண்ணணும்னு கேட்கும்போது வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கு வந்து he told lot of things. நான் கேட்கல. அப்போ he sent me எனக்கு பிடிச்ச டாக்டர் பால், அப்புறம் அருண்குமார் டாக்டர், அவங்களோட வீடியோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் சில பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ. கலோரி வந்து டெபிசிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வெயிட் லாஸ் பண்ண கலோரியை வந்து டெபிசிட் பண்ணணும் அப்படின்னாங்க. கலோரி டெபிசிட் பண்ண நம்ம பாடிக்கு, நம்மளுடைய ஒர்க்கு கல்ச்சருக்கு எவ்வளோ கலோரி வேணுன்றது முதல்ல தெரியணும். அப்புறம் கலோரி வந்து நீங்க குறைக்கணும். அதை வந்து ஃபுட் மூலமா குறைக்கலாம், இல்லைன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணியும் குறைச்சிக்கலாம் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாம பாடி அது எல்லாமே குறைச்சிட்டோம்னா மெட்டபாலிக் சிஸ்டம் வந்து புரிஞ்சிட்டு நம்ம குறைக்க குறைக்க நம்முடைய இதுவும் குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நம்முடைய மசில்ஸ் மாஸ் வந்து கொஞ்சம் இதா இருக்கணும், இல்லைன்னு ரொம்ப இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சி, ஒரு காம்ப்ளிகேஷன் ஆன பிறகு, ஒரு லிட்டில் பிட் காம்ப்ளிகேட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா டெல்லிங் லாட் ஆஃப் திங்ஸ். வெயிட்டை குறைக்கணும், வெயிட் குறைக்கணும்னா சாப்பாடை குறைக்கணும், அப்புறம் வந்து இது மில்கே சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். அப்புறம் பார்த்தா மசில் இருக்கணும், மசில் மாஸ் இருக்கணும், அதே டயத்தில் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். லாட் ஆஃப் திங் ஹி டோல்ட் மீ தட் வே. அதே தான் இப்போ அந்த சுச்சுவேஷன் தான் நம்மளும் இருக்கும். ஸ்லோ பேமெண்ட் கஸ்டமர் ஒரு வி ஹேவ் பிரிங் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்ம அதை கொண்டு வந்து இப்போ நிப்பாட்டி இருக்கோம். இப்போ கொண்டு போய் நான் வந்து இல்லை இல்லை நீங்கள் முன்னாடி இப்படி கவனிச்சுன்னு சொன்னீங்கன்னா, நான் எப்படி பையன் சொன்னேனோ அதே மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க, இதை பற்றி பேச வேணாம், டெல் மீ தி சொல்யூஷன்ஸ் அப்படின்றது. வாட் மெடிக்கலி டிஸ்கஸ் வித் மீ மை ஹெல்த் பேட்டர்ன், அதே தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் ஸ்டடி பண்ணுவோமா, இவங்க தான் நம்ம கஸ்டமர்ஸ் தான் சொல்லிட்டு. வி ஹேவ் தி லாட் ஆஃப் ஏக் மினிட். தெரியுதுங்களா? இட்ஸ் விசிபிள் டு யூ? ஓகே. நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு ரீட் அகெயின் ரைட் நவ். இவங்க தான் நம்ம கஸ்டமர்ஸா அப்படின்னு நம்மளுடைய பேட்டர்னை வந்து நம்ம ஸ்டடி பண்ண போறோம். நம்ம டேட்டாஸ் லிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க எடுத்து வச்சுட்டு இவங்க தான் நம்ம கஸ்டமர்ஸா, இவங்ககிட்ட நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோமா,
நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்க வேண்டியதுல இருக்கு. ஏன்னா நிஜமாவே இவங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, நமக்கு பணம் கொடுக்க முடியாம, இல்ல நம்மகிட்ட வாங்கிட்டு இவங்க நம்ம பணத்தை வச்சுட்டு வட்டி இல்லாத கடன் மாதிரி வாங்கிட்டு நல்லா சந்தோஷமா இருக்காங்களா, இது நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. தெர் வில் பி லாட் ஆஃப் பேட்டர்ன் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஓவர் டியூ நிறைய பேட்டர்ன்ஸ். அது எப்படின்னா, டியூ வந்து நம்ம ஒரு டியூ வச்சிருப்போம். நமக்கு ஒரு ஒரு கிரெடிட் பீரியட் வந்து 30 நாள் நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம், இல்லைன்னா சொல்லியிருப்போம். இதுதான் சொல்லி பேப்பர்ல எழுதி காட்டியிருப்போம், இல்ல புரிய வச்சிருப்போம். திஸ் மே பி லாட் ஆஃப் திங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நினைச்சிருப்போம் 30 நாள் கொடுப்பான்னு சொல்லிட்டு, அவர் 45 நாள் நினைச்சிருப்பாரு, அப்படி இருந்திருக்கலாம். இல்ல ரைட்டிங்லேயே வந்து 30 நாள் கொடுத்துப்போ அவர் 40 நாள் கழிச்சு கொடுத்துருக்கலாம், இல்ல ரைட்டிங் எல்லாமே இருக்கலாம். ஸோ வாட் ஆர் மேபி தி திங்ஸ், நம்ம சொன்னதும் அவங்க எப்ப கொடுக்குறாங்க அதுதான் பேட்டர்ன் இல்லையா? அந்த மாதிரி 30 நாள் மேல இருக்காங்களா, 45 நாள் மேல இருக்காங்களான்றது முதல்ல அந்த பேட்டர்ன் முதல்ல கண்டுபிடிக்கலாம். அதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்லையும் அக்ரி இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா சம்டைம் இட் மேபி 180 days இருக்கு, சான்சஸ் இருக்கு. வில் திங்க் ஓவர். நிறைய நாள் இருந்தும் அவங்க சர்வை பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மேபி தி ப்ராஃபிட் ரேஷியோ மேபி மோர் தட் வே. ஓகே, வி டிஸ்கஸ் எவ்ரிதிங் இன் தி நெக்ஸ்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணுவோம், என்னதான் நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். ஹை வேலி டெட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, லோ வேலி டெட்டர்ஸ் எப்படி இருக்காங்க. ஹை வேலி மீன்ஸ் 1 lakh மேல பெண்டிங் வச்சிருக்கவங்க எனி டைம் 1 lakh மேலேயே இருக்கும். எப்ப பார்த்தாலும் 1 லட்சம் 2 லட்சம் பெண்டிங் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்களா, அந்த மாதிரி கேட்டகரிஸ் எப்படி பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இல்ல சில பேர் மல்டிபிள் இன்வாய்ஸ் வச்சு பெண்டிங் வச்சிருப்பாங்க. ஒரு இன்வாய்ஸ் 2 இன்வாய்ஸ் இருக்காது, எப்பயுமே 2-3 இன்வாய்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்க ஆளுகளா இருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. இல்ல சில பேர் எப்பயுமே நம்ம கேட்டதான் கொடுப்பாங்க, அதுவும் ரிப்பீட்டடா கேட்கணும், கேட்ட பிறகு கொடுக்கக்கூடிய ஆள் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் சில இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ஒரு இன்வாய்சஸ் எப்பயுமே ஹோல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நம்மகிட்ட வாங்கும் போதுதான் இந்த இன்வாய்சஸ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ எப்படி நம்மளுடைய அந்த டெட்டாரோட அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா, இதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இருக்கா, இப்படிதான் நம்ம இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்றது நமக்கும் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து நீங்க தான் எனக்கு சொல்லணும். நம்ம குரூப் வந்து ஓபன் பண்ணும்போது யூ ஹேவ் டு டெல் மீ தட் வாட் இஸ் தி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். அதை நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மெயினா இதை பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமருடைய பேட்டர்ன் நம்ம எப்படி பண்ணி இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம், இது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ சில பேர் என்ன பண்ணி பார்ப்பாங்க, ஹோல்டிங் தி இன்வாய்சஸ் வச்சிருப்பாங்க. சில பேர் எப்பயுமே வந்து பெரிய அமௌண்ட் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி டீல் பண்ண போறோன்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் திங் வி ஹேவ் டு அனலைஸ் தெம், இவங்க தான் நம்ம கஸ்டமர்ஸா. ஓகே, எதுக்காக இதை பார்க்க போறோம்னா, இந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்ல வந்து இன்வாய்சஸ் பார்க்கும்போது இத்தனை இன்வாய்ஸ் இவங்க கிட்ட பெண்டிங் இருக்கு, எவ்வளவு பணம் இவங்க கிட்ட பெண்டிங் இருக்குன்னா, இதுக்காக நான் வெளியே வாங்கின கடன் எவ்வளவு, அதோட கட்ட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றது கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா லிங்க் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு அதனுடைய பெயின் பாயிண்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து சர்வசாதாரணமா ஒரு 1 லட்சம் ரூபாய் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் இந்த 1 லட்சம்ன்றது மேபி ஹவு மெனி டைம்ஸ் ரொட்டேஷன் இருக்கும்போது ஆவரேஜ் 1 lakh இருக்கலாம், 2 lakhs இருக்கலாம். இதோட பேக்கப் கேபிட்டல், அதுக்கு கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், இதை நம்ம லிங்க் பண்ணி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் டேஸ் அந்த கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது யூ மே அண்டர்ஸ்டாண்ட் தட் இதுக்காக நான் எவ்வளவு கடன் வாங்க வேண்டி இருக்குன்றது புரிய ஆரம்பிக்கும். So, how much capital we required to back up this debtors? நான் எவ்வளவு கடன் அடிஷனலா வாங்கணும் இந்த அளவுக்கு நான் டெட்டாஸ் வச்சுக்கிறதுக்கு. ஓகே, சில பேர் சொல்லுவாங்க இது இண்டஸ்ட்ரி இப்படிதான் சார் அப்படின்பாங்க. இண்டஸ்ட்ரி இப்படிதான்னா there is no other way to go. இண்டஸ்ட்ரிக்கும் உங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணணுன்றத தான் நம்ம பார்க்க போறோம். இல்ல இண்டஸ்ட்ரி இப்படிதான் இருக்கு, we can't do it means we have to back up such amount. இல்ல இண்டஸ்ட்ரி இப்படிதான் இருக்கு, சில இண்டஸ்ட்ரி 6 மாசம் தான் இருக்குன்னா 6 மாசம் இருக்குன்னா 6 மாசத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 6 மாசத்துடைய கிரெடிட் பீரியட் நான் கொடுக்குறேன்னா டோட்டல் கிரெடிட் பீரியட்ல 6 மாசம் 3 மாசம் சில இதுல இருக்கு. இப்படிதான் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா அப்போ இதை பேக்கப்காக நான் எவ்வளவு பணம் வந்து நான் வெளியே கடன் வாங்கணும், தட்ஸ் திங்ஸ் நோ. இது தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். தட்ஸ் வை. அண்ட் ஒன் மோர் திங், தட்ஸ் ஒய் எதுக்காக நம்ம கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதே நீங்க அனலைஸ் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, தெரியும் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும், இருந்தாலும் இது ஒரு எக்ஸசைஸை எடுத்துட்டு ஒரு ரைட்டிங் பேட்ல வந்து நீங்க நோட் பண்ணிட்டு ரீசன்ஸ் ஒய் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தேர் மே பி தி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம். நம்மகிட்ட வாங்கினவே
திருப்பி விற்க முடியாம இருக்கலாம். அதுதான் ஜெனியூனா இல்ல இப்படிதான் நடக்குதா? சரி, ஒரு பெயிண்ட் பிசினஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருப்பீங்க, ஸ்டாக்கிஸ்ட் இருப்பீங்க, மறுபடியும் வந்து அந்த பிசினஸ் டவுனா இருந்துச்சுன்னா, அந்த சீசன்ஸ் இல்லாம இருந்தா மேபி வராம இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத யூ ஹேவ் டு திங்க் ஓவர். ஓகே, மொத்தமா வந்து இந்த ஸ்லோ பேமெண்ட் நினைக்காம வை இட் இஸ் ஹேப்பனிங், இதை நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்ல நமக்கு டிஸ்பியூட்ஸ் இருக்கா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கலாம், மேபி அவங்க பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கலாம், குவாலிட்டியில இருக்கலாம், ரிட்டர்ன் பாலிசிஸ்ல ஏதாச்சும் இருக்கலாம், போஸ்ட் சர்வீஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னு எழுதிக்கங்க. இருந்துச்சுன்னா அது என்னன்னு பாருங்க. அட்மின் சைடு நார்மலா இது நிறைய இடத்துல நடக்க ஆரம்பித்துங்க. இன்வாய்ஸ் வந்து ப்ராப்பரா அனுப்புறது இல்ல. அதே மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோ பண்ணி இரிட்டேஷன்ஸ் அப்படியே நடக்குது அட்மின் சைட்ல. இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னா டிலே இன்வாய்ஸ் பண்றாங்கல்ல, இன்கரெக்டா போட்டுடுறாங்க. குவாலிட்டி, குவான்டிட்டி, பிரைஸ், ஹெச்எஸ்என் கோட் சம்திங் தே டூயிங் இன்கரெக்ட் வே. இதனாலே வந்து சம்டைம் என்ன ஆகுதுன்னா அந்த கான்ஃபிளிக் கிரியேட் ஆகிட்டு கேட்கட்டுமே கொடுப்போமே அந்த மாதிரியான ஒரு ஃபியூ திங்ஸ் கோயிங் ஹேப்பனிங் ரைட் நவ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் புவர் கம்யூனிகேஷன்ஸ். கம்யூனிகேஷன் இந்த சென்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக போன பிறகு கூட வந்து ஒரு கரெக்டஸுக்காக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சரி நம்ம குட்ஸ் சேர்ந்துச்சான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இமெயில் கம்யூனிகேஷனோ ஒரு ரிட்டர்ன் கம்யூனி வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எம்எஸ்எம்இ ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் டிஸ்பியூட் கிரியேட் பண்ணும்போது, நாளைக்கு நீங்கள் லீகல் ஆக்ஷன்ஸ் இருக்கும்போது குட்ஸ் சுட் பி டெலிவர்ட் இன் குட் கண்டிஷன்ஸ் பை அக்செப்டட் பை தி ரிசீவர் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஹேபிட்டாவே வந்து நீங்க குட்ஸ் வந்துருச்சுங்களா, சேர்ந்துச்சா, இந்த மாதிரி சில கம்யூனிகேஷன் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஒன்னு லீகல் சைடு நமக்கு சேஃப்டியா இருக்கும், இன்னொன்று வந்து இவங்க கேட்கறாங்க சொல்லக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு நல்லா இருக்கும். அண்ட் திஸ் எவ்ரி திங் இஸ் ஐ டோல்ட் ஃபார் மேல சொன்ன 4 விஷயங்கள் பாத்தீங்கன்னா மேபி ஜெனியூனா இருக்கு. இந்த இது இன்டென்ஷனலா வேணும்னே டிலே பண்றாங்களா, இந்த மாதிரி நீங்க பிரிக்கணும். உங்களுடைய எதுக்காக டிலே ஆகுது, டிலே இந்த சென்ஸ் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு அக்ரிடு டேமில் இருந்தா வெல் அண்ட் குட். டிலே நம்ம பாக்குறது டிலே தான். டிலேனா நம்ம 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 அக்ரி பண்ணதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்டென்ஷனல் டிலே பண்றாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்றத we can see இந்த குரூப் டிஸ்கஷன்ல பார்க்கலாம். ஓகே, என்னோட சஜஷன்ஸ் என்னன்னு பாக்குறேன், few things only. இப்போ பெரிய கமெண்ட்ஸ்ல நீங்க பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு பெரிய எம்என்சில போய் நீங்க பொருள் நீங்க டெய்லர்ஸா இருக்கீங்க, இல்லை ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரெடிட் செக் வைப்பாங்க இல்லையா, உங்களுக்கு நார்ம்ஸ் அண்ட் கிரெடிட் பார்ப்பாங்க. நீங்க எத்தனை வருஷம் பிசினஸ்ல இருக்கீங்க, நீங்க எப்படி நீங்க ஜிஎஸ்டி கரெக்டா கட்டிட்டு இருக்கீங்களா, கம்பெனிஸ்ல எப்படி ட்ராக் கரெக்டா இருக்கா, நீங்க ஆட்டை விற்க போறீங்க எங்கிட்ட வாங்கி நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா உங்க சப்ளையர்ஸ், இதே மாதிரி நீங்களும் பாக்குறீங்களா? சில பேர் கேட்கலாம், சார் இந்த விற்கிறது ரொம்ப கஷ்டம் சார், இதுல எவ்வளவு பார்க்கணுமான்னு சொல்லிட்டு. நிச்சயமா உங்களால் விற்க முடியும். பிகாஸ் சேல்ஸ் நீங்க பண்ணாம இருக்க மாட்டீங்க, நிச்சயமா வித்துருவீங்க. பேட் ட்ராப் ஆக்காம இருக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க. இது பெரிய விஷயமே இல்லை. இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு தெரிஞ்சாலே வந்து யூ நோ தட் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்ன்றதை பத்தி நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் திஸ் இஸ் கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம போடுறோமா அப்படின்னு பார்க்கலாம். இல்ல சார் அது போட முடியாது, வி ஆர் டீலிங் வித் லாட் ஆஃப் ஸ்மால்ஸ் கீழே இருக்கவங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லும்போது அட்லீஸ்ட் இந்த இன்வாய்சஸ்ல சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க உள்ள கொண்டு வர முடியுமா பார்க்கலாம். பர்டிகுலர்லி ரிட்டர்ன் பாலிசிஸ், போஸ்ட் சர்வீஸ் டேர்ம்ஸ், சில விஷயங்கள், இல்லைன்னா கிரெடிட் 30 நாட்களை கொடுக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், யூ கேன் பிரிண்ட் இந்த அட்லீஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட். அண்ட் நீங்க அதை சொல்லணும், சொல்ற தப்பே இல்லை. இல்லைன்னா உங்க எம்ப்ளாயிஸ் சொல்லுவாங்க, சார் இது வந்து கிரெடிட் பீரியட் வந்து இத்தனை நாளுக்கு தான் கொடுக்க முடியும், நீங்க கேட்டுக்கீங்க 30 நாள் போனா 40 நாள் மேல போச்சுன்னா இந்த மாதிரி ஆகும், என்ன மாதிரி ஆகும் அப்படின்ற பத்தி கிளியரா வந்து சொல்லலாம். இட்ஸ் நத்திங் டு பி ராங். அவங்க அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லையன்றது வேற விஷயம். பட் இட் இஸ் மேண்டேட்டரி டு டெல் தட் ஓவரலா வந்து அவங்களுக்கு இப்படி இருக்குன்றத உங்க எம்ப்ளாயிஸோ இல்லை நீங்களே சொல்றது வந்து இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அது எவ்ரி டைம் சொல்றது ரொம்ப நல்லதுங்க. But you can think that it is possible or solid because what happened in our chartered accountants family வந்து நாங்க வந்து previously we never going to put up here terms and conditions and slowly we going to start பண்ணும்போது நாங்க இஎல் சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் லெட்டர் சொல்லிட்டு ஒரு சின்னதுக்கு நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இதுதான் எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இது வந்து எங்களுடைய ஃபீஸ் பர்டிகுலர்ஸ் சொல்லிட்டு we put it writing. ஆக்சுவலி இப்படி ரைட்டிங்ல கொடுக்காரு. முதல்ல வந்து எங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது, இதெல்லாம் கொடுக்கலாமா, சின்ன கிளைண்ட் இதுக்கு போய் ஒரு எவ்வளவு பெரிய லெட்டர்ஸ் மாதிரி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். வி எக்ஸ்பிளைன் தம், சரி இது வந்து ஒரு மேண்டேட்டரி, இது எங்க இதுல இருக்கணும், இருந்தாதான் ஒரு ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்கும், நீங்க ஏதாவது டேர்ம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சம்திங் வி டோல்ட் ஓரலி. பட் வி யூஸ் டு டெல் தட் திஸ் இஸ் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நாங்கள் எத்தனை நாளுக்குள்ள முடிப்போம், வி புட் அவர் கமிட்மெண்ட், அவர் சைடு சர்வீஸ் கமிட்மெண்ட். அதே மாதிரி திஸ் இஸ் தி ஃபீஸ், இது நீங்க எத்தனை நாளுக்குள்ள இது கொடுத்துடணும்.
இது எல்லாமே வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல அவங்கள்ட்ட கொடுத்து we get the signature before start commencement ஆகுது our services. ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. Then they understand every services we do like that, even existing client also. புதுசா ஒரு ஒர்க் எடுத்தாலும் சரி, பழைய ஒர்க் எடுத்தாலும் we used to put it. இது ஒருத்தரை பார்க்கும்போது பண்ற போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஒன்ஸ் யூ டூ இட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். நம்ம தமிழ் மக்கள் எப்பயுமே வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு அதை கொடுத்துருவாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐம் டெல்லிங் தட் அதை ஒத்துக்க வைக்கணும். தட்ஸ் ஒன் திங் வி ஹேவ் டு டூ இட். மனசார் அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே சார் கொடுத்துரும் அப்படி சொன்னாலே பீப்புள்ஸ் தே ஆர் கிவிங். ஃபாலோ பண்றது எப்படி, ஃபர்ஸ்ட் ஃபாலோ எப்ப நடக்கணுன்றது நீங்க குரூப்ல போடுங்க. என்னுடைய இது எப்படின்னா அந்த டியூ டேட்டுக்கு முதல் நாள் போறது பெஸ்ட் வே டு டூ. நாளைக்கு டியூ டேட் இன்னைக்கு என்ன ஃபாலோ போயிடணும், ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணுங்க. பட் அந்த என்னுடைய நீங்க சரி ஆட்டோமேட்டட் ஃபாலோ பண்ணதை பண்ணுங்க. ஆட்டோமேட்டட் இல்லை நாங்கள் ஓரளவு தான் பண்ணுவோம்னா சேல்ஸ் பேப்பர் பண்ண வேணாம், அக்கௌண்ட்ஸ் டீம்ல இருந்து பண்றது ரொம்ப நல்லது. அதர் தென் சேல்ஸ் டீம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி சேல்ஸா இருந்தாலும் அக்கௌண்ட் பண்றது வந்து அக்கௌண்ட் ஸ்டெப்ல இருந்து பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து ஆட்டோமேட்டட் நீங்க பண்ணுங்க. ஆட்டோமேட்டட் ஏன் பண்றோம்னா இப்ப நீங்க ஐ புட்டிங் தி கிரைங் பேபி லைக் தட். ஈவன் வந்து நீங்க பெரிய ஜியோ கம்பெனில நீங்க பேமெண்ட் பண்ணலன்னா ஒரு 300 ரூபா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் எல்லாமே வச்சிருக்கோம். நீங்க ஏதோ ஒன்று ஜியோ ஷாவன் ஏதோ நீங்க ஒரு ஆப் வச்சிருக்கீங்க, நீங்க பணம் கட்டலன்னா ரிமைண்டர் வந்துட்டே இருக்கும். ஒரு 130 ரூபாய்க்காக ஒரு 60 ரூபாய்க்காக வந்துட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய பணக்காரன் உறதே இல்லை பாத்தீங்களா, கேட்டுட்டே இருப்பான். யார் கேட்டுட்டே இருக்காங்களோ அவங்க நம்ம பணம் கொடுத்துருவோம். நேச்சுரல் திங். கேட்டுட்டே இருந்தோம்னா கொடுத்துருவாங்க. நம்ம கேட்கலன்னு தான் கொடுக்க மாட்டோம். ஸோ இதுல இன்னொன்று என்னன்னா இதுல வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா நீங்க ஓரலா ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் நீ குரூப்ல கேளுங்க, நான் சொல்றேன். அதாவது ஒரு ஃபோன் என்ன விதமான தடங்கள் வரும் நம்ம ஒரு ஃபாலோ பண்ணும்போதுன்றது லிஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், அதுதான் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். ஃபோன் எடுக்கல என்ன பண்றது, ஃபோன் எடுத்தப்படி இப்பதான் இன்வாய்ஸ் பேமெண்ட் பண்ண என்ன பண்றது, ஏன்பா தொண்ணு கேட்குறீங்க பணம் என்ன பண்றது, இல்லையா அன்னைக்கே கொடுத்துட்டேனே என்ன பண்றது, பக்கத்து கடையில டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து ரேட் அதிகமாகவே போடுறீங்களே என்ன பண்றது, இல்லையே இன்வாய்ஸே வரலையே என்ன பண்றது, இல்லையா அன்னைக்கு கொடுத்த மாதிரி இருக்கு திருப்பி திருப்பி கேட்குறீங்க என்ன பண்றது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ண அவங்கள்ட்ட பிசினஸே பண்ண மாட்டேன் என்ன பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டு நீங்க டீல் பண்ண ஆரம்பிச்சாலே வந்து பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் பணம் தானே கேட்கறான் கொடுத்துடலாம்னு தோணும். ஏன்னா சர்வீஸ் நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, கெட்ட நேரத்துக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்றாங்க, டெலிவரி பண்ணிடுறாங்க, போஸ்ட் சர்வீஸ் பண்ணிடுறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க, என்ன பணம் கேட்கறான். அந்த இமேஜ் நம்ம கொண்டு வரணும்னா கேட்கணும். கேட்டுட்டே இருந்தா நிச்சயமே கிடைச்சிரும். யூ பிளே சம்திங் யூ புட் எப்படி கேட்கணுன்றத பத்தி நம்ம குரூப்ல கேளுங்க, நம்ம சொல்லலாம். அண்ட் பிரைசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன்னா நம்ம பழகிருப்போம். நேரில் வந்து பணம் கொடுத்துட்டு போறவங்களும் ஒரே பிரைஸ் கொடுத்துருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணா நான் ஒரு 4 நாள் கழிச்சு கொடுக்குறேன் சொன்னபோது நம்ம விட்டுருப்போம். ஓகே 4 நாள் கழிச்சு வரும், அது கிரெடிட் நம்ம மைண்ட்ல தோணி இருக்காது. ஒரு வாரம் கழிச்சு கொடுப்பாரு, அதே பிரைஸ் தான் இருந்திருக்கும். இல்லை அதை வந்து ஒரு வாரம்ன்றது ஒரு மாசமா நம்மளே ஃபிளெக்சிபிள் பண்ணியிருப்போம். ஒரு மாசம்ன்றது 45 days 60 days நம்ம வளர்த்து விட்டுருப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த பிரைசிங் கான்செப்ட் வந்து நேர்ல வாங்குற ஒரே பிரைஸ், டிஸ்கவுண்ட் வாங்குறவங்க டிஸ்கவுண்ட் பிரைஸ் ஒண்ணுதான், இல்லைன்னா 30 days கழிச்சு வாங்க ஒரே பிரைஸ். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் வந்து உங்ககிட்ட பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வெரி ஸ்ட்ரிக்ட் இன் பிரைசிங் பாலிசி. இல்லை சார் பழகிருச்சு எப்படி இதை விட்டு வெளியே வர தெரியலன்னா we will give some solution for that. பட் ஆரம்பத்திலேயே வந்து இந்த பிரைசிங் வந்து பெர்ஃபெக்டா நீங்க ரூலிங்ல கையில எடுத்து ஆரம்பிச்சிட்டனாலே வந்து this things will going to be a little bit. மேபி நீங்க சொல்லலாம் காம்படிட்டர் பிரைசஸ் சொல்லிட்டு இருக்கலாம். வாட் தி காம்படிட்டர் பிரைசஸ் என்ன சொல்றாங்க இருக்கு, நீங்க லிஸ்ட் எடுங்களேன். என்னதான் காம்படிட்டர் பிரைசஸ் கொடுக்குறாங்க, யூ டேக் தி லிஸ்ட் ஹவு தே ஆர் கிவிங். அங்க டிஸ்கஸ் சமயம் சொல்றாங்க சார் அங்க 40 50 கொடுக்குறாங்க, யூ டேக் தி லிஸ்ட் ஹவு தே ஆர் கிவிங் பாருங்க, யூ கம்பேர் வித் தட் ஒன், தப்பே இல்லை. ஸோ அது பண்ணும்போது வந்து இந்த டிஸ்கவுண்ட் பிரைசிங்ஸ்ன்றது வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங் இது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ த ஃபைனல் பாயிண்ட் வாட் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் வித் யூ இஸ் தட் ஸ்ட்ராங் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். this is very very important. The relationship in the sense வந்து பணம் வாங்க போகும்போது தான் ரிலேஷன் வச்சுக்கணுமா இல்லை எப்பப்போ வச்சுக்கணுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் திங்
அவங்க அங்க எல்லா கஸ்டமர்ஸ் கூப்பிட்டு எங்க குவாலிட்டி எப்படி இருக்கு, புதுசா ப்ராடக்ட் வந்திருக்கு, டெமோ காட்டும், நீங்க வந்து பாருங்க. இல்ல சடன விசிட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ல அவங்க எப்படி டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சேல் பண்ணும்போது, ஃபர்தர் சேல் பண்ணும்போது, இல்ல அவங்க என் கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா ஹவு தேர் யூட்டிலைசிங் அவர் ப்ராடக்ட் தேர் அண்ட். ஸோ இந்த மாதிரி போய் அவங்க சைட் நம்ம விசிட் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது லாட் ஆஃப் திங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ எவ்ரி திங் ஐம் டெல்லிங் மை ஓன் experience. Even our audit practice also, we are visiting voluntarily to the customer places, and we are giving பார்க்கும்போது their peoples are so happy that way. anyhow we going சொல்லும்போது சில விஷயங்களை குறை சொல்லுவோம், சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் ஆடிட்டோட வேலையை குறை சொல்றது தானே எவரி, பிகாஸ் குறை சொல்றதுன்னா we pointing out the mistakes to rectify. அதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஸோ இது மாதிரி சொல்லும்போது பீப்புளோடைய திங்ஸ் கோஸ் ஆன் சேஞ்ச். ஈவன் பெண்டிங் பேமெண்ட் ஆல்சோ கமிங் வெரி ஃபாஸ்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எதுவுமே முடியலையா, we go for the legal actions. இருக்கிறதுக்கு நிறைய நிறைய நம்ம எடுக்க முடியும். ஓகே, these are the points I likely to discuss with you. இருந்தாலும் வந்து few things before going there, I want to give very small, உங்களுக்கு ஒரு சின்ன இது முன் ஃபைனலாக காட்டுறேன். நாட் திஸ் ஒன், ஒரு நிமிஷம். ஓகே, I think I'm concluding. With this chapter. And one more thing before winding up, I'm telling you that we are recently we are going to conduct a GST course. நிறைய பேர் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க கொஞ்சம் GST கோர்ஸ் வந்து எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா எங்களுடைய GST கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். We are going to start from sorry, throat infection இருக்கு. We are starting shortly from the February midல இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். It's visible right now. I think just 2 minutes I'm giving the brief introduction about the GST course. ஆக்சுவலி இது வந்து அந்த கோர்ஸ் வந்து தமிழுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி we are the GST consultant, நம்ம ஆஃபீஸ் GST பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதுக்காக தேவையில்லாத அந்த வேலை நீங்களும் கேட்கலாம். ஏன்னா நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம்னா எங்கள் கிளைண்ட் வந்து பேஸ் வந்து குறைஞ்சிரும் நேச்சுரலி. எஸ், பட் யூ see that some of the activities வந்து அவங்களே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீ நாட் டிபெண்ட் ஆன் தி கன்சல்டன்ட். நீங்களே உங்க இன்ஹவுஸே வந்து நீங்களே வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங், ஜிஎஸ்டி நாலேஜ் அப்கிரேடேஷன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபிளட்ஜாக வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வி க்ரோ இன் ஏ பிகர் வே. அதுக்காக தான் வந்து திவ்யா டிசைன் ஜிஎஸ்டி கோர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது அமைஞ்சிருக்குங்க. கோர்ஸ் we are going to be connected very எல்லா கரிக்குலமும் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல் ஆர் ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், தமிழ்ல இருக்கும். ஐ எம் டேக்கிங் தி சம் ஆஃப் தி கிளாஸஸ். மை கோஆர்டினேட்டர்ஸ் ஆல்சோ, அஃபிலியேட்டர்ஸ் ஆல்சோ டேக்கிங் தி லாட் ஆஃப் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது டெமோ வி கோயிங் டு கிவ் இந்த குரூப்ல நான் போடுறேன், நீங்க பாத்துக்க முடியும். இது யாருக்காக இது பெனிஃபிட்டா இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ், தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டட். நம்ம வந்து ஏதோ ஒரு கத்துக்கணும், ஒரு சர்டிஃபிகேட், இது சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி இருக்கும். 21AM கேஷ் ஃப்ளோ வந்து இதை சர்டிஃபை பண்ணி ஒரு கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க. மேபி ரன்னிங் இன்டூ வீக்கெண்ட் கோர்சஸாக இருக்கும், இல்லைன்னா 3 months கோர்சஸாக இருக்கும், இல்லைன்னா கிராஷ் கோர்சஸாக இருக்கும். ஸோ தெர் இஸ் 3-4 courses we are having for to the tune of the employees in the sense வந்து எம்ப்ளாய் ஹிம்செல்ஃப், அவர் வந்து வேற பெரிய வேலைக்கு போகணும்னா அவர் கத்துக்கலாம். இல்ல நீங்க ஒரு எம்ப்ளாயர் இருக்கீங்க, உங்க எம்ப்ளாயி வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும்னா இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க ஒரு எம்ப்ளாயி இருக்கீங்க, எம்ப்ளாயி நீங்க இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பாக்குறவங்க, நீங்க வந்து ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னா இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இது இருக்கு. இல்ல நான் வந்து எங்களை மாதிரி ஒரு கன்சல்டன்டா, ஒரு ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் மாதிரி பண்ணணும், நாங்க ஒரு தனியார் ஆஃபீஸ் போட்டு பண்ணணும் அப்படி சொல்லும் போது that course will be going to help you a lot. It covering the theoretical portion as well as the practical portion also. LMS means என்னன்னா learning management system. All the recorded will be login and ID கொடுத்து உங்களுக்கு எப்பவுமே access பண்ற மாதிரி இருக்கும். இது மட்டும் போதுமா? ரெக்கார்டட் மட்டும் இருந்தா இல்ல, டெய்லி 1 hour session will be there.
டெய்லி வந்து ஆஃப்லைன் ஆன்லைன்ல வந்து ஜூம் மீட்டிங்ல வந்து டெய்லி செஷன் வில் பி கனெக்ட் வித் ஷீலா. அவங்க டெய்லி கனெக்ட் பண்ணுவாங்க. எல்லா ரெக்கார்டிங் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க ரெக்கார்டிங் பார்த்துட்டு என்ன டவுட் இருந்தாலும் எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம். இந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகு இல்லைன்னா இல்ல உங்களால சரியா கோர்ஸ் அட்டன் பண்ண முடியல, வி வாண்ட் எக்ஸ்டெண்டட் டைம் என்னன்னாலும் அதுவும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல ப்ராக்டிக்கல் இது வந்து லோக்கலா இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து you can directly come to the office and attend the theoretical classes lively, how people are doing the online return filing, how GST audit filing எல்லாமே வந்து லைவா கத்துக்க முடியும் with dummy data. And not only this is the people of the teams including me. I'm also going to take these sessions, and Sheila, she's a manager, she's only going to take a GST complete course will be taken by herself. Daily வந்து session அவங்க தான் கனெக்ட் பண்ணுவாங்க. So we Jerome, Kumarish Babu, myself and some of the auditors also joining with us slowly, and they are also going to take a lot of session எடுப்பாங்க. இது வந்து பேசிக்கா இருக்கும், அதே டயத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், ப்ராக்டிக்கல் வேயா இருக்கும். அண்ட் நீங்களே வந்து வித்தவுட் கன்சல்டன்ட் யூ கேன் ஆல்சோ டெவலப் ஒரு ஓன். ஸோ ரொம்ப டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வெப்சைட் போய் விசிட் பண்ணி பாருங்க. ரைட் நவ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு நாங்கள் இன்னும் அப்லோட் பண்ணல. ரீசென்ட்லி வித்தின் 1 or 2 days இங்கே வந்து cashflowfirst.in இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா ஒரு செப்பரேட் ஃபோரம் வில் பி தேர் ஃபார் த ஜிஎஸ்டி கோர்ஸ். Thank you very much for listening these things, and send your feedbacks and everything in the video கீழே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பார்க்குறவங்க யூடியூப்ல இட் வில் கோயிங் அப்லோடட். அண்ட் தோஸ் ஹூ ஆர் இந்த வெபினார் நம்ம குரூப்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நாட் ஓன்லி ஷேரிங் வாட் ஐ எம் டெல்லிங் ரைட் நவ், பட் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய டிப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அதர் கோ business people. ரொம்ப ரொம்ப important. That's very important. Thank you very much for listening, and see you in the next video. நம்ம பார்க்கலாம். Bye.